Next example 1.6. இது டாபிக் அண்டர் ஃபங்க்ஷனில் வருது. ஓகே, எக்ஸாம்பிள் 6ல் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க, செட் வேல்யூஸ் அண்ட் ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஷோ தட் ஆர் இஸ் ஃபங்க்ஷன், எஃப் இஸ் ஃபைண்ட் இட்ஸ் அ டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆர் இஸ் ஃபங்க்ஷன்னா நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஃபங்க்ஷன், ரிலேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஆர்எஸ் ஃபங்க்ஷன், அவங்க கொடுத்துருக்க ஆறு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? இது எக்ஸில் இருக்கணும், இது ஒய்யில் இருக்கணும். இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ், இது ஒய். அப்படி இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ. ஸோ செக் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு டெர்மினருக்கு 1,2. ஸோ 1,2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2,4 இருக்குது, 3,6 இருக்குது, 4,8 இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் இஸ் எஸ், இட் இஸ் ஃபங்க்ஷன், எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் டொமைன். டொமைன்னா நம்ம என்ன சொன்னோம்? டொமைன்னா எக்ஸோட வேல்யூ தான் டொமைன். டொமைனுக்கு ஆன்சர் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான், 1 2 3 4. ஸோ டொமைன் வந்து 1 2 3 4. நெக்ஸ்ட்டு கோடொமைன் கேட்டிருக்காங்க. கோடொமைன்னா என்னது? ஒய்யில் இருக்க எல்லா எலமெண்ட்டும். ஸோ ஒய்யில் இருக்க எல்லாரும் அப்படின்னா இங்கே இந்த ஒய்யை பார்க்கணும். ஸோ ஆன்சர் 2,4,6,8,10. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச். ரேஞ்சுனா யாருக்கெல்லாம் ரிலேஷன் இருக்கோ அவங்க தான். அப்போ இந்த செட்டில் பார்த்தாலே தெரியும். செகண்ட் நம்பர் 2 4 6 8. ஸோ ஆன்சர் இஸ் 2 4 6 8. தட்ஸ் ஆல். ஸோ அவங்க என்னென்ன கேட்டிருந்தாங்க? ஆர் இஸ் ரிலேஷனான. ஸோ ஆன்சர் எஸ், ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன். ரிலேஷன் கேட்கல, ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? டொமைன். ஸோ domain equal to 1 2 3 4. நெக்ஸ்ட்டு கோடொமைன் கேட்டிருந்தாங்க. கோடொமைன் equal to 2 4 6 8 10. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் கேட்டிருந்தாங்க. ரேஞ்ச் என்னது? 2 4 6 8. தட்ஸ் ஆல்.